ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு பி யூனிக் வித் பிரியா. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வரும். தப்பி தவிர ஏதாவது 1-2 வீடியோ பார்ப்பீங்க. இந்த விலாகுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நானும் என் பொண்ணும் ஜாலியாக ஒரு அவுட்டிங் போயிருந்தோங்க ஃபர்ஸ்ட் டைம். அப்புறம் ஒரு டிஏஎம்எல் விலாக் தாங்க. ஃபர்ஸ்ட்டு டிஏஎம்எல் விலாக் பார்க்கலாமா? கிளைமேட் சூப்பராக இருந்துச்சா, சரின்னு அப்படியே நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் தான் கிராண்ட் மால் ஷாப் இருக்குது. ஸோ அப்படியே நடந்து பொடி நடியாக வாக்கிங்காக நானும் என் பொண்ணு என் ரோட்டுக்கார் 3 பேரும் பார்த்திங்கன்னா அழகாக போயிட்டு கொஞ்சம் வீட்டுக்கு ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கினோம். அதுவும் பின்ன நான்வெஜ் வாங்கிட்டு வரலாம் அப்படின்ட்டு போயிருந்தோம். காணாங்கத்தெல்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், சாரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி அது வாங்கலாம் பார்த்தா நல்லா குண்டு குண்டாக இருந்துச்சுங்க. இந்த குண்டு குண்டாக இருக்க காணாங்கத்தெல்லாம் வந்து நல்லா இருக்காது அப்படி சொல்லுவாங்க. குட்டி குட்டி காணாங்கத்தை தான் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றதுனால அது வாங்கலை. இந்த வெள்ளை பாறை மட்டும் கொஞ்சம் ஒரு கிலோ வாங்கிட்டு அப்புறம் ப்ரான் வாங்கிட்டு பாருங்க. நம்ம ஊரில் ஃப்ரீயாக சும்மா ஆற்றுல குளிச்சுட்டு அப்படியே மட்டி பிடிச்சிட்டு வருவோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 1 கிலோ 12 கிராம்ஸ்ன்னு போட்டிருந்தாங்க. என் பொண்ணுக்கு இதெல்லாம் புதுசு. நான்லாம் சின்ன வயசில் நிறைய மட்டிலாம் பிடிச்சிருக்கோம். மட்டி தூராங்கசு இதெல்லாமே பிடிச்சி அவிச்சு சாப்பிட்ருக்கோம். இந்த வாட்டி ஊருக்கு கூப்பிட்டுட்டு போய் தாங்க எல்லாத்தையும் காட்டலான்னு இருக்கேன் என் பொண்ணுக்கு. அப்புறம் ஒரு ஆக்டோபஸ்லாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் சும்மா ஆராத்தியை தொட்டு பார்த்து விளையாடிட்டு அப்படியே வந்துட்டு இருந்துச்சுங்க. தெரியாமல் அந்த ஃபிஷ்ஷு கடை வழியாக கூப்பிட்டுட்டு வந்துட்டாங்க. எனக்கு ஃபிஷ்ஷு வாங்கி கொடுத்தாலே கொடுத்தப்படின்ட்டு அங்கேயே நின்றுட்டு வாங்கி கொடுங்க அப்படின்னுச்சு. ஆல்ரெடி ஒரு 10-15 ஃபிஷ்ஷு வாங்கிட்டு வந்து சாகடிச்சு வச்சுட்டோம் நாங்கள். வெறும் பவுல் மட்டும் தான் வீட்டில் இருக்கும் பாருங்கள். அதுக்கு வாங்கிட்டு வந்த ஃபுட்டு கூட வீட்டில் அப்படியே இருக்கு. ஆனால் எல்லா மீனும் செத்து போச்சு. சரி ரொம்ப ஆசைப்பட்டு கேட்குறேன்ட்டு மறுபடியும் ஒரு ஃபைட்டர் ஃபிஷ் வாங்கிட்டு. இந்த ஃபைட்டர் ஃபிஷ்ஷுக்கு வந்து அவ்வளோவா இந்த மோட்டார்லாம் தேவைப்படாது போல். இப்போ பரவாயில்ல, 2 நாளாக சர்வே ஆகிட்டு இருக்கு வீட்டில். முனிசிபாலிட்டி வழியாக தான் வந்திருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய செம்பருத்தி பூ இருந்துச்சு. என் பொண்ணு பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஒரு 10 செம்பருத்தி பூவை பறிச்சு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துருச்சு. எதுக்கு பறிச்சிட்டு வந்ததுன்னு தெரியல. கேட்டால் சும்மா விளையாடுறதுக்கு அப்படின்ட்டு. அப்புறம் ஃபுல் மரத்தையுமே மொட்டை அடிச்சுட்டு வந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன். யாரும் பார்க்கல, நல்ல வேலை. பார்த்தாலும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. நம்ம ஷாப்பிங் போயிட்டு வந்திருந்தப்போ ப்ரான் வாங்கிட்டு வந்திருந்தோமா. ஸோ ரொம்ப நாள் ஆச்சு ப்ரான் குழம்பு வச்சு. ஸோ இன்னைக்கு ப்ரான் குழம்பு வைக்கலான்ட்டு நிறைய காய்கறி, வெண்டைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, அவரைக்காய், கோவக்காய் இதெல்லாம் போட்டு மண் சட்டியில் வந்து ப்ரான் குழம்பு வச்சுருந்தேங்க. முக்கியமான ஒரு காய் முள்ளங்கி. என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சது முள்ளங்கி. அதனால அது ஒரு 2 முள்ளங்கி சேர்த்து தான் போட்டு. இந்த வெங்காயத்தை வதக்கும் போதே பார்த்தீங்கன்னா கூட இந்த காயெல்லாம் போட்டு வதக்கிட்டிங்கன்னா அது கூடயே அதுவும் நல்லா வெந்துடும். காயெல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சம் ப்ரான் நம்ம சேர்த்துக்கிட்டு ஒரு கைப்பிடி அளவு புளி தூள், உப்பு, தக்காளி ஒரு 2 எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அரைச்சி அதில் ஊற்றியாச்சு. இதுக்கு சைடிஷ் பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா காரமாக இருக்கா. ஸோ இது மாதிரி வெண்டைக்காய் இந்த மாதிரி அவரைக்காய் அந்த மாதிரி வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ நம்மளுக்கு இன்றைக்கி சாப்பாட்டுக்கு கூட்டு பார்த்திங்கன்னா அவரைக்காய் கூட்டு. அவரைக்காலையுமே வந்து குட்டி குட்டியாக ப்ரான் கட் பண்ணி போட்டிருந்தேன். எங்கள் காரைக்கால் சைடில் பார்த்தீங்கன்னா பீட்ரூட்லேயும் ப்ரான் போடுவாங்க, கோஸில் ப்ரான் போடுவாங்க, சவுச்சவில் ப்ரான் போடுவாங்க. இந்த கூட்டில் எல்லாமே கீரையில் ப்ரான் போடுவாங்க. பட் கடலூர் சைடில் இந்த மாதிரி கிடையாது. இந்த அவரைக்காவுக்கு மட்டும்தான் ப்ரான் போட்டு செய்வாங்க. ஸோ நானே சமையல் வந்து கடலூரில் கற்றுக்கிட்டு வரலையா, காரைக்காலில் தான் கற்றுக்கிட்டேன்னா அதனால காரைக்கால் ஸ்டைல்லே தான் இப்போ நான் சமைக்கிறது. நல்லா சமைச்சு நல்லா சாப்பிட்டாச்சு. ப்ரானே நல்லா வெந்திருந்தது. இந்த சைடிஷும் நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் க்ரோசரி திங்ஸ் வாங்கிட்டு வந்தேன்னா அது எல்லாத்தையும் எடுத்து ஒதுங்க வச்சுட்டு இருந்தேன். ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா வாழைப்பழம், ஆப்பிள் வந்து எப்பயும் என்னோட க்ரோசரி லிஸ்ட்டில் இருக்கும். ஆனால் இப்போ வந்து கொய்யாப்பழம் தான் என்னோட லிஸ்ட்டில் இருக்குது. வேலையெல்லாம் நல்லா முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் ஒரு காஃபியும் போட்டு குடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு வந்து ஒரு லஞ்ச் பாக்ஸ் வந்து நூனில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். தனும் ஹோமில் வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க. 30 கிராம்ஸ் வந்து 20 கிராம்ஸ்க்கு நான் வாங்கினேன். சாரி 19 கிராம்ஸ்க்கு வாங்கினேன். இதே மாதிரி ஊர்லேருந்து வாங்கிட்டு வரலான்னு அங்கே செக் பண்ணேன், ஃப்ளிப்கார்ட்டு, அமேசானில். இதே ப்ரைஸ் தான் போட்டிருந்தாங்க. அதுக்கே நம்ம இங்கேயே வாங்கிடுவோமே அப்படின்ட்டு இங்கேயே வாங்கிட்டேன். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் 2மே நல்லா இருந்துச்சு. உங்களுக்கும் வேணும்னா நூனில் செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் இந்த ஒரு ஸ்டாண்ட் ஒன்று வாங்கியிருந்தாங்க. ரொம்ப நாளாக என்னோடய பக்கெட் லிஸ்ட்டில் இந்த ஸ்டாண்ட் இருந்துச்சு. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிச்சன் டவல் அதெல்லாம் அங்கங்கே அப்படியே தொங்க விடுற மாதிரி இருக்கா. ஸோ இந்த மாதிரி ஸ்டாண்ட் வாங்கிட்டோன்னா அழகாக அதில் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் இந்த கேக் பண்ணுறதுக்கான அந்த பேப்பர்லாம் இருக்கும், பட்டர் ஷீட்டு, அது எல்லாத்தையுமே இதுலேயே வந்து நம்ம மாட்டி வச்சுக்கலாம். அங்கங்கே எங்கேயோ சொருவி வச்சுருப்பேன். ஸோ இது வாங்கிட்டு வந்து வைக்கவும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து ஒரு ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா 10 கிராம்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன்.
இப்போது வந்து நாங்கள் ஒரு மெடிக்கல் டெஸ்ட் எடுத்தோம் சரிங்களா, அதில் எல்லாமே சுகர் பிபி எல்லாமே கம்மியாக இருக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா கொலஸ்ட்ரால் லெவல் மட்டும் கொஞ்சம் ஹையாக இருக்குது. அது எப்படியாவது குறைச்சாகணும். அப்போ யூடியூப்பில் அங்கங்கன்னு சர்ச் பண்ணும்போது இந்த வெள்ளை பூசணிக்காய், குக்கும்பரு அந்த இதெல்லாமே எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் இப்போ என்ன பண்ணுறதுனா வாரத்தில் ஒரு 3 நாள் பார்த்திங்கன்னா வெள்ளை பூசணிக்காய், அப்புறம் ஏபிசி ஜூஸு இதெல்லாமே என் வீட்டுக்காருக்கு போட்டு கொடுத்துறது. முள்ளங்கி ஜூஸ் கூட வெயிட் லாஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது மெட்டாபாலிசம் வந்து இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னாங்க. மெட்டாபாலிசம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வெயிட்டும் லாஸ் ஆகிடும். ஸோ பார்ப்போம் எவ்வளோக்கு எவ்வளோ குறையுது அப்படின்ட்டு. இந்த வெள்ளை பூசணிக்காய் பாதி எடுத்துகிட்டு அதை நல்லா அரைச்சிட்டு அதில் கொஞ்சம் உப்பு, எலுமிச்சப்பழம் கொஞ்சம் போட்டுக்கணும். ஆல்ரெடி ஷார்ட்ஸ்லேயே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அதை தான் இன்றைக்கும் பண்ணி கொடுத்துருந்தேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்ற வீட்டுக்காருக்கு பார்த்திங்கன்னா நைட் டியூட்டிங்க. ஸோ அதனால் ஒரு 2 வீக்ஸாகவே அப்படி தான் இருக்கா. அதனால எனக்கும் என் பொண்ணுக்கும் பார்த்திங்கன்னா செம்மையாக போர் அடிக்குது. அதனால் நீங்கள் ஆஃபீஸ்க்கு போங்க, நானும் பாப்பா வந்து ஒரு அவுட்டிங் மாதிரி சும்மா போயிட்டு வருவோம், மைண்டும் நல்லா ரெஃப்ரெஷ் ஆகும் அப்படின்ட்டு. ரகு அப்படியே ஆஃபீஸ் போகும்போது எங்களை இறக்கி விட்டுட்டாரு. இதுதாங்க ஃபஸ்ட் டைம் நானும் என் பொண்ணும் தனியாக இந்த மாதிரி போகிறது. இந்தியாவில் போயிருக்கோம், அப்போ நம்ம சொந்தக்காரவங்களாம் இருப்பாங்க, ஜாலியாக இருக்கும். இங்கே நம்ம யூஏயில் இதுதான் ஃபஸ்ட் டைம் நானும் என் பொண்ணும் இத்தனை மணி நேரம் தனியாக ஒரு இடத்துக்கு போகிறது. இனிமேல் இது மாதிரிலாம் பழகிக்கணும்னு நினைக்கிறேங்க. எப்பயுமே எல்லாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது, தனியாக இருக்கணும். இந்தியாவில் நான் சமாளிச்சிருவேன், நான் தனியாகவே எல்லா வேலையும் பண்ணிக்குவேன். பட் யூஏயில் கொஞ்சம் நான் பயப்படுவேன் வெளியிலலாம் போகிறதுக்கு. எப்பயுமே என்னோடய வீட்டுக்காரையே நான் அப்படியே பிடிச்சிட்டே இருப்பேன் ஒரு பின்னாடியே போயிட்டு. பட் இந்த வாட்டி அப்படி இல்லை. அழகாக நானும் பொண்ணும் போனோம். ஃபஸ்ட்டு ஹோட்டல் போயிட்டு நல்லா சாப்பிட்டோம், எனர்ஜி பூஸ்டப் பண்ணிக்குவோம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அங்கே ஆப்போசிட்டில் கொஞ்சம் பாப்பா விளையாடுறதுக்கு இந்த மேஜிக் பிளான்ட்டுன்னு இருக்கும், அங்கே போயிட்டு கார்டு போட்டு ஒரு 45 dirhams என்னமோ பே பண்ணிவிட்டு அவள் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தா. அப்புறம் பார்த்திங்கன்னா எங்களோட ஃபேவரட் ஜூஸு பூபாட்டி. எப்போ நாங்கள் எந்த மால் போனாலும் அங்கே பூபாட்டி இருக்கான்னு ஃபஸ்ட்டு தேடி தேடி அலைஞ்சு ஃபஸ்ட்டு ஒரு டீயை வாங்கி வச்சுக்குவோங்க. எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், எனக்கும் சரி என் பொண்ணுக்கும் சரி. ஸோ ஆளுக்கு ஒரு பூபா டீ வாங்கிட்டு கொஞ்சம் சிட்டி சென்டரே பார்த்திங்கன்னா நல்லா ஷாப்பிங் அப்படியே பண்ணிகிட்டு இருந்தோம். கொஞ்சம் நேரம் சுற்றிக்கிட்டு இருந்தோம். அப்பப்போ நடுவில் என் வீட்டுக்காரோட நினைப்பு எனக்கு வந்துச்சு. இருந்தாலும் அவருக்கு பதிலாக என் பொண்ணு என் கூட இருக்காங்கன்ட்டு கொஞ்சம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். சிட்டி சென்டருக்கு பக்கத்தில் ஒரு 1 to 20 ஷாப் இருந்துச்சு. அங்கே போய் ஒரு 2 hours வந்து எதுவுமே வாங்கலை, ஒரு 2-3 பொருள் தான் வாங்கினோம். ஆனால் அங்கேயே சுற்றிக்கிட்டு இருந்தோம், அங்கே கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸ்கூலுக்கு கொஞ்சம் வாங்கிட்டு அப்புறம் சிட்டி சென்டர் வந்து பார்த்திங்கன்னா முஃபாசா மூவி வந்து பார்த்தேன். சும்மா அந்த வழியாக வரும்போது பார்த்தா முஃபாசா மூவி பார்த்தோன்னே இந்த படத்துக்கு போயே ஆகணும்னு அதோட அவருக்கு ஃபோன் பண்ணி எங்களுக்கு டிக்கெட் போட சொல்லியிருந்தேன். அப்புறம் அவர் டிக்கெட் 2 போட்டிருந்தாது. 9 மணி ஷோ. தேட்டருக்குள்ளே என்ட்ரானா முஃபாசா படம் ஓடுற தேட்டரில் மட்டும் பார்த்திங்கன்னா யாருமே இல்லை. எனக்கும் என் பொண்ணுக்கும் செம்ம பயம். ஐயோ யாருமே இல்லாமல் எப்படிரா நம்ம படம் பார்க்குறது அப்படின்ட்டு. இங்கே நம்ம யூஏயில் பயங்கர சேஃப்டி தான் இருந்தாலும் ஒரு குட்டி தேட்டருக்குள்ளே நானும் பொண்ணும் அப்படின்னு யோசிக்கும் போது பக்கன்னு இருக்குள்ள யாராவது வந்துட மாட்டாங்களா அப்படின்ட்டு. டைம் பார்த்திங்கன்னா 9 மணி ஆயிடுச்சு, ஆனால் யாருமே வரல. சரி வா போய் சும்மா உட்காந்து பார்ப்போம் அப்படின்ட்டு எனக்குள்ளே இருக்கிற பயத்தை பாப்பாட்ட காமிக்காமல் அம்மா இருக்கேன் பயப்படாமல் பக்கத்தில் உட்காரு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு உட்காந்துட்டு இருந்தோம். கடவுள் போல் வருவாங்கன்ற மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு 2 குட்டி பசங்க வந்திருந்தாங்க. அவங்க வந்து உட்காந்தோடனே அப்புறம் ஒரு ஃபேமிலி ஒரு 4 பேர் வந்தாங்க. அப்புறம் ஒரு 2 பேர் வந்தாங்க. அப்போ ஃபுல் தேட்டரே பார்த்திங்கன்னா ஒரு 10 பேர் தான் நாங்கள் உட்காந்து பார்த்துருந்தோம். பயம்லாம் எதுவுமே இல்லை அவங்க வந்த உடனே. நான் ஆசாசியாக என் பொண்ணு கூட ஃபஸ்ட் டைம் படம் பார்க்க போகிறோமே அப்படின்ட்டு படமே பார்க்கலான்னு உட்காந்தான். ஆனால் என் பொண்ணு படம் பார்க்கவே விடலைங்க. வா வீட்டுக்கு போகலாம் அப்பா எப்போ வருவார் அப்படி இப்படின்ட்டு தேட்டரே ஒரு 4-5 ரவுண்டு அடிச்சுக்கிட்டு இருந்தோம். ஒரு 10 வாட்டி பாத்ரூம் போயிட்டு வந்துட்டாங்க. நீ போயிட்டு வா படம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்ட்டு அப்புறம் நான் கொஞ்சம் படம் பார்த்துட்டு இருந்தேன். நல்லா தான் இருந்துச்சு படம் முஃபாசா. பாப்பா கொஞ்சம் படம் பார்த்தாங்க. அப்புறம் இப்படி தான் வந்து எங்களோட இந்த ஆஃப் டே வந்து போச்சு. அம்மா பொண்ணு அவுட்டிங் வந்து சூப்பராக தாங்க இருக்குது. எந்த தொல்லையும் இல்லை, எதுவுமே இல்லை. பாப்பாவும் எந்த அழிச்சாட்டியமும் பண்ணலை. அழகாக என் கூட வந்தாங்க, படம் பார்த்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஆனால் அவங்க அப்பா இருந்தால் அது அப்படின்ட்டு அங்கே எங்கே ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் என் கூட நல்லா சமத்து குட்டியாக அழகாக வந்தாங்க. நல்லா இருந்துச்சு. அம்மா பொண்ணு அவுட்டிங் சூப்பராக இருந்துச்சு. ஒரு ஃப்ரெண்டு மாதிரி, நம்ம கூட ஒரு ஃப்ரெண்டு வர மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அப்புறம் ஒரு 11 மணியை போல் படம் முடிஞ்சிருச்சு. நாங்கள் பாப்பாவும் நானும் பார்த்திங்கன்னா வெளியில் வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம். அதோட ரகு வந்துட்டார். அதோட அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு. நல்லா கிரெடிட் கார்டை ஸ்வைப் பண்ணிக்கிட்டே இருந்தோம். சூப்பராக. அவ்வளோதாங்க vlog முடிஞ்சது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அம்மா பொண்ணு அவுட்டிங் எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள்.